1974 டாஸ்மேனியாவில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே கிரிக்கெட் மீதான ரிக்கியின் காதல் அளவு கடந்திருந்தது. அவர் பந்தை அடிக்கும் ஸ்டைல், தைரியம் மற்றும் அவருக்குள் இருக்கும் தீ இவை அனைத்தும் அவரை வேறுபடுத்தியது. 1995 இந்தியாவுக்கு எதிராக ரிக்கி பாண்டிங் அறிமுகமாகிறார். ஆரம்பத்தில் சில தோல்விகள், சில தவறுகள் இருந்தாலும் அவர் மனம் தளரவில்லை. அவரது மனதில் ஒரே இலக்கு, ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டில் கோலோச்ச வேண்டும் என்பதுதான். அந்த டிட்டர்மினேஷன் தான் அவரை அந்த உயரத்துக்கு அழைத்துச் சென்றது. உலக கிரிக்கெட்டில் ஸ்டீவ் வா தலைமையிலான ஆஸ்திரேலியா உலகின் அசைக்க முடியாத சக்தி வாய்ந்த அணியாக இருந்தது. அப்படிப்பட்ட அணியில் ரிக்கி பாண்டிங்கும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருந்தார். அவர் களத்தில் அடிக்கும் ஒவ்வொரு பந்தும் ஒரு சவால், ஒரு அடையாளம். ஸ்டீவ் வா டெஸ்ட் அணியில் தொடர்ந்தாலும் 2002 பாண்டிங் ODI அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். அவர் தலைமையில் ஆஸ்திரேலியா இன்னும் அழிக்க முடியாத சக்தியானது. 2003 உலகக்கோப்பை. அவர் தனது முதலாவது உலகக்கோப்பை போட்டியில் கேப்டனாக களம் கண்டார். அந்த உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியா ஒரு போட்டியும் தோற்கவில்லை. இறுதிப் போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக பாண்டிங் அடித்த 140 ரன்கள் அந்த உலகக்கோப்பையை அவர்களுக்கே உறுதி செய்தது. 2003 முதல் 2010 வரை அவரது தலைமையிலான ஆஸ்திரேலியா பெரிய சக்தியாக மாறியது. 2003 மற்றும் 2007 ஆண்டு உலகக்கோப்பையை பாண்டிங் தலைமையிலான அணி கைப்பற்றியது. ICC சாம்பியன்ஸ் டிராபி இரண்டையும் வென்றது. தொடர்ச்சியாக 34 வேர்ல்டு கப் போட்டிகளில் தோல்வியடையாமல் விளையாடியது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 14 தொடர் வெற்றிகள். இது எந்த அணியும் சாத்தியமில்லாத சாதனை. பாண்டிங் வெறும் ஆட்டத்தை வழிநடத்தவில்லை, அவரது மனநிலையை மாற்றினார். அவர் நம்பிக்கையை வைத்தார். நாம் சிறந்தவர்கள் என்பதற்காக விளையாடுவதில்லை, ஒவ்வொரு நாளும் சிறந்தவர்களாக மாறுவதற்காகவே விளையாடுகிறோம். அவர் தனது அணியில் அந்த மனநிலைக்கு கொண்டு வந்தார். அந்த அணியில் ஹெய்டன், கில்கிறிஸ்ட், வான், மெக்ராத், கிளார்க், ஹசி ஒவ்வொருவரும் மேட்ச் வின்னர்ஸாக இருந்தார்கள். ஆனால் அந்த சக்தியை ஒரே திசையில் கொண்டு சென்றதுதான் ரிக்கி பாண்டிங். பாண்டிங் ஒரு ஃபியர்ஸ் காம்படிட்டர். அவர் தோல்வியை ஏற்க மாட்டார். அவர் பேட்டிங்கில் ஃபயர் இருந்தது, கேப்டன்சியில் பேஷன் இருந்தது. அவர் மைதானத்தில் தோற்றாலும் அடுத்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி இருந்தது. அதுவே அந்த ஆஸ்திரேலியா அணியின் அடையாளமாகவும் மாறியது. 324 ODIகளில் கேப்டனாகி 220 வெற்றிகள், டெஸ்டில் 77 வெற்றிகள். சர் ஸ்டீவ் வாகுக்கு பிறகு அதிகமானது இதுதான். உலக கிரிக்கெட் வரலாற்றில் மிக அதிக வெற்றிகளை பெற்ற கேப்டன் என்ற பெருமை அவரையே சாரும். அவரது காலத்தில் ஆஸ்திரேலியா 2வது இடம் என்பதே மறந்துவிட்டது. 2012 அவர் ஓய்வு பெற்றாலும் அவரது மரபு இன்னும் ஆஸ்திரேலியா அணியில் வாழ்கிறது. இன்றும் பேட் கமின்ஸ், ஸ்மித், வார்னர் போன்றோரின் ஆட்டத்தில் அந்த பாண்டிங் ஆட்டிடியூட் தெரிகிறது. ரிக்கி பாண்டிங் ஒரு வீரர் மட்டுமல்ல, வெற்றியை கலாச்சாரமாக்கியவர். அவர் கற்றுக் கொடுத்த பாடம், வெற்றியை நேசிப்பது ஒரு பழக்கம், அதை வளர்த்தால் உலகமே உன்னை நினைவில் வைக்கும். அதனால் அவர் இன்று வரை த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன் இன் வேர்ல்ட் ஹிஸ்டரி என்று அழைக்கப்படுகிறார்.